ஹாய் ஹலோ ஹாய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்குக்கு நேராக போகாமல் வந்துட்டு யுனோ எஸ்பிஐ மூலமாக வந்துட்டு எப்படி நம்ம அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு யுனோ எஸ்பிஐ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி ஒன்று டச் பண்ணிக்கோங்க. செலக்ட் சிம் அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த சிம்க்கு உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு சிம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நான் கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் கவுண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுவே ஆட்டோ செக் பண்ணிவிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு கேட்கும், ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அக்ரின்னு கேட்கும், டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபார் யுனோ வித் மை ஏடிஎம் கார்டு இல்லை ரிஜிஸ்டர் வித் அக்கௌண்ட் டீடைல்ஸ்னு கேட்கும். செகண்ட் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்கும். எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி டெக்ஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் கடைசி ஆப்ஷன் டச் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டுடைய லாஸ்ட் 6 டிஜிட்ஸ் கேட்குது. ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம்னுடைய பின் நம்பர் கேட்குது. டெக்ஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம வந்து யூனிக்காக ஒரு யூசர் நேமும் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக யுனோ எஸ்பிஐ அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா செட் எம்பின்னு கேட்கும், டச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பின் வந்து ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வரும். ஓடிபி டெக்ஸ்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண எம்பின் பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம கிரியேட் பண்ணமோ அதை நம்ம டெக்ஸ்ட் பண்ணிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யுனோ எஸ்பிஐ அக்கௌண்ட்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம யுனோ எஸ்பிஐயில் வந்து அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் பேங்க்கு போகாமையே யுனோ எஸ்பிஐ ஆப் மூலமாக வந்து அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.